ஹalleluya குட் மார்னிங். இன்னொரு விலையேற பெற்ற காலை நேரத்தை நம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை துதிப்போம், அவருடைய வார்த்தைகளை கேட்போம், அவருடைய நாமத்தில் ஜெபிப்போம். சரி வாங்க, ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிப்பதிலே இருக்கிற நன்மைகள், உம்மிடத்திலே ஜெபிப்பதின் மூலம் பெறும் பாக்கியங்கள், உமக்குள்ளே மகிழுகிறதுனால கிடைக்கிற பலத்தை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாட்களிலே நம்ம மிகவும் பயங்கரமான சில விஷயங்களை குறித்து கேள்விப்படுகிறோம். யுத்தங்கள் அங்கங்கே நடந்து கொண்டிருக்கு. சில தேசங்களில் அரசாங்கங்களே விழுந்து கொண்டிருக்கு. சில நாடுகளில் வெள்ளத்தினாலே எத்தனையோ பேர் அவர்கள் வீடுகளை இழந்து விட்டாங்க. அங்கே சில கிராமங்கள் இல்லாமலே போயிடுச்சாம். இங்கே நம்ம இந்தியாவிலேயே உத்தராகண்ட்ல எவ்வளவு பெரிய மோசமான நிகழ்வுகள் வெள்ளத்தினாலே. உயிருக்கே எந்த கேரண்டியும் இல்லாத காலத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? எப்பொழுதும் அப்படிதான். ஆனால் இப்பொழுது இன்னும் மோசமாக இப்படிப்பட்ட விபத்துகள் நடக்கும் போது, நாம நியூஸ்ல கேட்கும் போது, மற்றவங்களை குறித்து கேட்கும் போது அது வேறங்க. அந்த விபத்திலே உன் பிள்ளையோ என் பிள்ளையோ நம்ம வீட்டாரோ நம்ம குடும்பத்தாரோ இருந்தாங்கன்னு வைங்க, அப்பொழுது அந்த வேதனை கதறல் எவ்வளவு பயங்கரமா இருக்கும். பக்கத்து வீடு எரிந்து கொண்டிருக்கும் போது ஒருவேளை உங்களுக்கு பாரமா இல்லாம இருக்கும். ஆனா அந்த நெருப்பு பாருங்க உங்க வீட்டிலும் பிடிக்க தொடங்கினா எப்படி இருக்கும் சொல்லுங்க? நாம் அநேக நேரத்தில் நினைக்கிறோம் நம்ம நல்லவங்களாக இருக்கிறதுனால நமக்கு இது நடக்கல, அவங்க கெட்டவங்கனால நடந்ததுன்னு. அப்படிதான் நினைப்பாங்களாம். ஏசாண்டவர் சொன்னார்ல, அங்கெங்கோ கோபுரம் சரிந்து அநேகர் மரித்ததினால உங்களை விட அவங்க பாவிங்கன்னு நினைக்கிறீங்களா? மனம் திரும்பாமல் போனால் நீங்களும் அப்படியே அழிவீர்கள் என்று சொன்னாருங்க. நமக்கு எப்பொழுது எது நடக்குமோ தெரியாது. ஆனால் ஏசாண்டவரின் பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. என் ஆண்டவர் நான் மரண இருளுக்குள் விழுந்தாலும் என்னை தூக்கி எடுப்பார். என் சோதனைகளில் என்னை கைவிட மாட்டார். நம்ம எல்லாருக்கும் தாவீது குறித்து நன்றா தெரியும். இங்கே தாவீதின் வாழ்க்கையிலே அநேக நிகழ்வுகள் இருக்கிறது. அவர் ராஜாவாக ஆன பிறகு விஷயங்களை பக்கத்துல வைங்க. அவர் அபிஷேகிக்கப்பட்ட பின்பு கிட்டத்தட்ட 13-14 வருஷங்கள் அவர் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு போவது போல சவுல் ராஜாவின் பார்வையில் விடாமல் அல்லது அவன் கையில் சிக்காமல் காப்பாற்றிக் கொள்ள வேண்டியிருந்தது. தாவீது அநேக பாடுகள் மத்தியில் தனியாக விடப்பட்ட போது ஒரு முறை அவரிடத்துக்கு அநேகர் வந்தாங்களாம். எப்படிப்பட்டவங்கன்னா அவரை போலவே கஷ்டங்கள் இருக்கிறவங்க. உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். சாமுவேலின் முதலாவது புஸ்தகம் 22வது அதிகாரம். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும், சமாதானம் இல்லாத யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் அவனிடத்திலே கூடிக்கொண்டார்களாம். பாருங்க, இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அவன் தாவீது அதிபதியானான், தலைவனானான். கிட்டத்தட்ட அவங்க 400 பேர். இந்த 400 பேரும் ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். ஆனால் தாவீதோடு சேர்ந்த போது இவர்கள் எல்லாரும் சேர்ந்து தேவனுக்காக வாழ்வதும் யுத்தங்களை செய்வதும் தொடங்கினார். ஒருமுறை நாம 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துக்கு வந்தா, தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேர்கிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து கொள்ளையடித்து அதை சுட்டெரித்து எங்க யுத்தத்துக்கு சென்று வீட்டுக்கு வருவதற்குள்ள பாருங்க, சிக்லாக் என்னும் அந்த இடத்துக்கு அவர் இருந்த இடத்துக்கு வருவதற்குள் அங்கே சத்துரு
அவங்க வீடுகளை எல்லாம் சுட்டெரித்து அவங்க பிள்ளைகளை, அவங்க ஆஸ்திகளை, அவங்க மந்தைகளை எல்லாவற்றையும் அவங்க கொள்ளையடித்து விட்டு போய்விட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. நாங்க அநேக மீட்டிங்ஸ்க்கு, இந்த கேம்ப்ஸ்க்கு போய்விட்டு வீட்டுக்கு வரும்போது 2-3 நாள் மீட்டிங் முடித்து வருவதற்குள்ள எப்பொழுது பிள்ளைகளை பார்க்கலாம், எப்பொழுது மனைவியோடு பேசலாம், எப்பொழுது வீட்டு சாப்பாடை சாப்பிடலாம்னு வீட்டுக்கு வந்து ஓய்வெடுக்கலாம் என்று ஆசையோடு இருப்போம். சோர்ந்து போய் திரும்பி வந்த தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் வருவதுக்குள்ள அந்த வீடும் இல்ல, வாசலும் இல்ல, மனைவியும் இல்ல, பிள்ளைகளும் இல்ல, எல்லாம் எரிந்து போயிருக்கு. ஒரு முறை நீங்க கற்பனை செய்து பாருங்க, எவ்வளவு பயத்தோடு இருந்திருப்பாங்க அவங்க, எவ்வளவு வேதனையாக இருந்திருப்பாங்க. ஒன்றும் புரியாம அவங்க உள்ளங்கள் உடைந்து விட்டது. வசனம் சொல்லுது, அவங்க அழவும் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதாங்கன்னு 4ஆம் வசனத்துல இருக்கிறது. அழுவதற்கு பலன் இல்லாமல் போகும் அளவுக்கு சத்தமாய் அழுதிருக்காங்க. இப்ப அதுதான் நடக்குதுங்க யுத்தத்துல. ஒரு நபர் வேறு இடத்துல இருந்து விட்டு போருக்கு பின்னாக தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி வரும்போது அது அழிந்திருப்பது, எரிந்திருப்பது, அங்கே அவர்களுடைய உடல்கள் துண்டு துண்டாக சிதறி இருப்பது பார்க்கும்போது மாரை அடித்துக் கொண்டு அழுகிறாங்க பாருங்க. பா, எவ்வளவு வேதனை அது. அந்த வேதனையிலே, அந்த துக்கத்திலே திட்டுவாங்க, சபிப்பாங்க, முடிய பிடுங்கிக் கொள்ளுவாங்க, தங்களை அடித்துக் கொள்ளுவாங்க. பயங்கரமான நேரங்களிலே, வேதனையை தாங்க முடியாத அந்த நேரங்களில் பித்து பிடித்தது போல நடந்து கொள்ளுவாங்க. உங்களுக்கு இப்படிப்பட்டது நடந்தது இல்ல? உங்களுக்கு சின்ன பிரச்சனைக்கே பைத்தியம் பிடிக்கிறது போல இருக்குல்ல? சின்ன கஷ்டங்கள் வந்தாலே நம்ம சிலர் சத்தமாய் அழுது புலம்பிக் கொண்டிருப்போம், தேவனை கூட தூஷித்துக் கொண்டிருப்போம். ஆனால் தேவனின் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்க. அப்படிப்பட்ட கஷ்டமான நேரங்களில் தேவனை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு யாராலேயோ இது வந்ததுன்னு அவங்கள திட்டினால், இங்க தாவீதோடு இருக்கிறவங்க எல்லாம் அழுகிறவரை அழுதுட்டு சடனா எல்லாம் இந்த தாவீதினாலதான் என்று சொல்லி அவர்களை இதுவரைக்கும் நடத்தின, அவர்களை தேற்றி வந்த தாவீதுக்கு எதிராக எழும்பி இவனை கல்லால் அடித்து கொல்லுவோம் என்று எல்லாரும் கலகம் பண்ணிட்டாங்க. எல்லாரும் கல்லால் அடித்து கொல்லுவோம் என்னும் போது தாவீது ஒருவனாக என்ன செய்ய முடியும்? என்ன கொன்று விடுங்க என்பாரு, அல்லது கோலியாத்தை கொன்றது போல அவர்களை எதிர்த்து எவ்வளவு பேரை கொல்ல முடியுமோ அவ்வளவு பேரை கொல்ல முயற்சிப்பார். அவ்வளவுதான் தவிர என்ன செய்வாரு? ஆனா தாவீது மனுஷரை நம்பவில்லை, சூழ்நிலைகள் மேல ஆதாரப்படல. நாம கூட எப்பவுமே நினைவுல வைங்க, ஒரு தீமை வரும்போது யாரோ உங்களுக்கு செய்தாங்க நினைக்காதீங்க. எந்த மனுஷனையும் வெறுக்காதீங்க, யார் மேலேயும் பகை வைக்காதீங்க, யார் மேலேயும் கோபம் வைத்து அவங்களை தூஷிக்காதீங்க, நிந்திக்காதீங்க. தேவன் அனுமதித்ததுனாலதான் இந்த நஷ்டம் எனக்கு நடந்தது. இந்த கஷ்டத்திலே, இந்த நஷ்டத்திலே அவரை நோக்கி பாருங்க. எல்லாரும் சோர்ந்து நொந்து இருக்கும் போது தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். 6ஆம் வசனம் கடைசி பாகத்திலே, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போனால் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று வேதம் சொல்லுது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்க நினைக்காத நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்கும்போது, நம்பினவர்கள் உங்களை ஏமாற்றும் போது, நீங்க கடன் கொடுத்தவங்க உங்களுக்கு திருப்பி கொடுக்காம, உங்களை கஷ்டப்படுத்தும் போது, உங்களை மோசம் செய்யும் போது, நீங்க ஏமாற்றப்பட்டீங்க என்று அறியும் போது, எல்லாம் போனது என்று உணரும் போது எப்படி இருக்கும் உங்க ரியாக்ஷன்? என்ன ஆவீங்க? அலறி விடுவீங்கல்ல, நொந்து போயிடுவீங்கல்ல, வெறி வந்து விடும்ல கோபத்துல. தேவனுக்கு ஜெபித்து பாருங்க, ஏன் நடந்தது ஆண்டவரே எனக்கு இது? என் பேரில் உம்முடைய சித்தம் என்ன? கேளுங்க. அது பிசாசின் கிரியை. பிசாசின் கிரியைகளை அழிக்கவே ஆண்டவர் வந்தாருங்க. ஆகவே கலங்காதீங்க. ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து, மனுஷர் யாரும் இல்லாவிட்டாலும், எதிரிகள் எவ்வளவு தீங்கு செய்தாலும், என் தேவன் எனக்கு உதவி செய்வார், சேனைகளின் கர்த்தர் என்று அவருக்கு பேருங்க. அவர்கிட்ட எவ்வளவோ சேனைகள் இருக்கிறது. மிலிட்டரி சேனை இல்ல, வெட்டுக்கிளி சேனை இருக்கு. வெட்டுக்கிளிகளை அனுப்பினாலே அங்க முடிஞ்சிரும் கதை. என்னங்க, ஈக்களை அனுப்பினாலே அங்க வேலை முடிஞ்சிரும்.
அநேகர் இன்றைக்கு சர்வ உலகமும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியுது, ஆனா மனுஷர் மட்டும் அவரை அலட்சியம் பண்ணுகிறாங்க. தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டு ஏபோத்தை கொண்டு வர சொல்லி கேட்டார். ஏபோது என்பது அந்த காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பது, அங்கே இருக்கிற ஆசாரியன் உடுத்துவது. அதன் மூலமாக கர்த்தருடைய சித்தத்தை அறிவாங்க. இன்றைக்கு நமக்கு ஏபோது அவசியம் இல்லை, வேற எதுவும் அவசியம் இல்லை. இப்பொழுது நமக்கு பரிசுத்த வேதம் இருக்கிறது. நாம தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள, கடினமான சூழ்நிலையில எப்படி நடக்க வேண்டும் என்று அறிந்து கொள்ள, நாம் எங்கிருக்கிறோமோ அறிந்து கொள்ள, எப்படி இருக்கிறோமோ தெரிந்து கொள்ள, நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஞானத்தை பெற்றுக்கொள்ள வசனத்தை எடுத்து வாசிங்க. பிரச்சனைகளிலே வசனத்தை எடுத்து வாசிங்க, தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். உன்னுடைய தோல்வியிலே வசனத்தை எடுத்து தியானியுங்க. ஏன் இப்படி ஆனது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கப்படும். எப்பொழுது தாவீது ஏபோதை வரவழைத்து என்கொயரி செய்தாராம். கர்த்தரை நோக்கி தாவீது விசாரித்தான், ஆண்டவரே, இந்த சத்ருவை துரத்த சொல்கிறீரா? இந்த சத்ருவை பின்தொடர்ந்தால் எங்களுக்கு வெற்றியை கொடுப்பீரா என்று ஆண்டவரை கேட்டால், ஆண்டவர் சொன்னார், பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் நிச்சயமாக நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார். அல்லேலூயா. தேவன் சொன்னதை செய்தால் பெரிய அற்புதத்தை பார்ப்போம். தேவனை கேட்காமல், தேவனுக்கு சொல்லாமல் நீங்க எதையும் செய்யாதீங்க. போக சொல்லுகிறீரா? அநேகர் இன்றைக்கு துபாய் போகிறோம், சிங்கப்பூர் போகிறோம், யூகே போறோம், USA போகிறோம், ஆஸ்திரேலியா போவோம், சுவிட்சர்லாந்து போவோம். அங்கே சென்று படிப்போம், இதை செய்வோம், வேலை செய்வோம், லாபத்தை சம்பாதித்துக் கொள்வோம், வியாபாரம் செய்வோம் என்று நினைக்கிறாங்க. தவிர இன்றைக்காவது நாளைக்காவது என்ன சம்பவிக்குமோ நமக்கு தெரியாதுங்க. ஒரு பட்டணத்திற்கு அங்கே சென்று ஒரு வருஷம் அங்கே இருந்து வியாபாரம் செய்து லாபத்தை சம்பாதித்து வருவோம் என்று சொல்லுகிறவர்களே, நாளைக்கு என்ன நடக்குமோ உனக்கு தெரியாது. இப்பொழுது காணப்பட்டு பின்பு மாயமாகிற வாழ்க்கை உன்னுடையது. தேவனுடைய சித்தத்துல நீங்க எங்க போனாலும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. தேவ சித்தத்துல உங்க பிரயாணங்கள் இருக்கும்படியாக பாருங்க. தேவ சித்தத்துல தான் உங்க காரியங்கள் இருக்கும்படி பாருங்க. யுத்தத்துக்கு போகட்டுமா? நீ போ, உனக்கு நிச்சயமாக வெற்றி இருக்கிறது என்ற ஆண்டவரின் நம்பிக்கையை பெற்று போனாருங்க தாவீது. அவரோடு இருக்கிறவங்களும் வந்திருந்தாங்க. துரத்து துரத்து, சத்ருவை துரத்து, துரத்தி 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 அடிக்கணுங்க. நம்முடைய எல்லைகளுக்குள்ளேயே அவன் திரும்பி வராதபடிக்கு துரத்து என்ற போது அவர்களை துரத்த துவங்கிவிட்டான். அந்த நடுவிலே எவ்வளவு அற்புதமாய் ஒரு செய்தி ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லிவிட்டாரு. அங்கே ஒருவன் ஓட முடியாமல் அங்க விழுந்து கிடந்தால், அவனிடத்துக்கு சென்றால் என்னை கொன்று விடாதீங்க, நான் சொல்லுவேன் என்று இந்த பக்கம் சென்றார்கள் என்று அவன் சொன்னபோது வழி அறிந்து கொண்டு அங்கே சென்று அவர்கள் ஜெபத்தோடு கூட சென்றதினாலே, அவர்கள் ஜெபத்தோடு போனதினாலே பாருங்க, நம்ம கர்த்தருடைய சேனை நமக்கு முன்பாக நடக்கிறது. நமக்கெல்லாம் முன்பே கர்த்தர் நம்முடைய வழியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. இந்த தாவீதும் அவனோட கூட இருந்தவர்களும் அவர்கள் இருந்த அந்த இடத்துக்கு செல்லுவதற்குள்ளே, இன்றைக்கு நீங்க இந்த அதிகாரம் முழுவதையும் நீங்க இன்றைக்கு வாசிங்க, நன்றாக இது புரியும்படிக்கு வாசிங்க. நமக்கு இது அனுதின தியானமா இருக்கிறதுனால சிறு வார்த்தைகளில் உங்களுக்கு ஒரு எண்ணத்தை, ஒரு ஆலோசனையை, ஒரு செய்தியில் இருக்கிற ஒரு டிப், நாளெல்லாம் நீங்க தியானிக்க, வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிற, அழுவும் போது அழுவதற்கே பலன் இல்லாமல் சத்தமாக அழும்போது, நீ சார்ந்து கொண்டு யாரை நம்பி இருந்தையோ அவங்களே கைவிடும் போது, உன்னோடு இருந்தவர்களே உனக்கு எதிராக திரும்பும் போது, தேவன் எப்போதும் உன் ஜெபத்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறார் என்று மறக்காதே. உன்னை சுற்றி சாத்தான் கோட்டைகளை கட்டலாம், ஆனா உனக்கு மேலே மூட முடியாது. ஆண்டவரை நோக்கி நீ ஜெபிக்காமல் உன்னை தடுக்க முடியாது. தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் சொல்லுகிறதை செய்து பாருங்க. தாவீது தான் இழந்துவிட்ட எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார்னு வேதம் சொல்லுது. அங்கே கடைசி வசனத்துல இருக்கு பாருங்க, இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டான். எது ஒன்றும் கூட மிஸ் ஆகவில்லை. அவங்க பிள்ளைங்க, அவங்க மனைவிகள், அவங்களுடைய ஆஸ்திகள், ஆடுகள், மாடுகள் எல்லாம்
அது மட்டுமல்ல, அந்த சத்துருக்கள் இவர்களுடைய சத்தத்தை கேட்டு துரத்தாமலே ஓடிவிட்டார்கள். அவர்களுடைய பொருட்கள், அவர்கள் ஆகாரத்தையும் கூட விட்டு விட்டு போயிட்டாங்க. கொள்ளை பொருள் கிடைத்ததாம் 2 மடங்காக. ஹல்லேலூயா! தேவன் உனக்கு துணையா இருக்கும்போது உன்னிடத்திலிருந்து யாராவது ஏதாவது எடுக்க வேண்டும் என்றால் உனக்கு 2 மடங்காக கொடுக்கும்படி செய்வார். அவங்க மூலமாகவே அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவரை நம்புவோம், அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வோம். நாம செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு இஷ்டமானதா, தேவனுக்கு பிரியமானதா என்று அவரை கேட்டு தொடங்குவோம், முடித்திடுவோம். தேவனை மகிமைப்படுத்துவோம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்களோ, எந்த கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ, அழுவதற்கு பலன் இல்லாமல் அழுகிறாங்களோ, உடைந்திருக்கிறாங்களோ, யாருக்கும் சொல்ல முடியாம நொந்து போயிருக்கிறார்களோ, அவர்களுடைய பாத தண்டையில வரும்படிக்கு முழங்காலிட்டு ஜெபிப்பதற்கு உம்முடைய வசனத்தை, உம்முடைய வேதத்தை திறந்து உம்முடைய சித்தத்தை அறிவதற்கப்பா, ஜீவனுள்ள உம்முடைய வசனத்தினாலே பேசுங்கப்பா. யார் யார் எங்கெங்கிருந்தப்பா இந்த காலை நேரத்துல ஆண்டவரே இந்த லைவ்ல கனெக்ட் ஆகி இருக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில உம்முடைய காரியத்தை செய்யுங்க. உம்முடைய சித்தத்தை செய்யவும் உம்முடைய துணையை பெற்று வெற்றி பெற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு, பாரங்களுக்கு நீங்க 8939801234 எனும் கீழ்காணும் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா யாருக்காவது நீங்க ஷேர் பண்ணுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் உங்களை கர்த்தருடைய வார்த்தையோடு சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. அடங்காத ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஹல்லேலூயா! தேவனுக்கு ஸ்தோத்திரம். பெங்களூருவை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற உங்களுக்கு நற்செய்தி. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய செய்தியை அநேக மொழிகளில் கேட்கிற உங்களை நேரில் சந்திக்க வேண்டும் என்று, உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூர் வருகிறோம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரை, 6 மணியிலிருந்து 10 மணி வரை நடக்கிற இந்த 2 செஷன்ஸ்லயும் பங்கு பெற ஆயத்தமாக வாங்க. உங்களை நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று, தேவனுடைய வசனத்தை தியானித்து நம் எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் ஆனந்திக்க வேண்டும் என்று இந்த ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்கிறோம். வாங்க, குடும்பமாக புறப்பட்டு வாங்க. தேவ சமூகத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து தேவனுடைய வசனத்தை தியானிப்போம், அவரை ஆராதிப்போம். இன்னும் முக்கியமாக உங்களுடைய சாட்சிகளை கேட்கவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் நான் எவ்வளவோ வாஞ்சையோடு இருக்கிறேன். சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சியின் மூலம் வசனம் கேட்கும் உங்களை நேரடியாக பார்த்து பலப்படுத்த எவ்வளவோ வாஞ்சையோடு இருக்கிறோம். தவறாம வாங்க. பெங்களூருவில் ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் CSI காம்பவுண்டில் இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு 8939393939 என்னும் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, அல்லது ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல? கர்த்தாவுமை போ